வெல்கம் டு ஹிந்தி கற்றுக்கலாம். நம்ம தமிழ் மூலயமா ஹிந்தியை என்னுடைய சேனலில் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆரம்பக்கட்ட வார்த்தைகளை மட்டும் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு சேனல்லையும் கற்றுக்கிட்டு கொஞ்சமாக கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ எதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வேளை வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கூடவே நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னா, அதாவது நார்த்து சைடு அந்த மாதிரிலாம் போயிருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். நமக்கு நம்மளுடைய மொழி கூடவே நம்ம இன்னொரு மொழியையும் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் ரொம்ப எளிமையான முறையில் நான் படிக்கிறது கூடவே நான் உங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டதுனால நான் இதை சொல்லி கொடுக்குறேன். முதல்ல பேசிக்கான வார்த்தைகளை மட்டும் என்னென்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வார்த்தைகள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு போகலாம். அப்போ ஈஸியாக நமக்கு வார்த்தைகள் ஞாபகம் வரும் பேசுறதுக்கு. இப்போ நான் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஐ அப்படிங்கும்போது மேன் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. இப்போ யூ அப்படிங்கறதுக்கு நம்ம மரியாதையோட தமிழ்ல சொல்றதுக்கு நீங்க அப்படின்னு சொல்லுவோம். மரியாதை கொஞ்சம் கம்மியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கிட்டயும் அந்த மாதிரி மரியாதையோட யூஸ் பண்றதுக்கு ஆப் அப்படிங்கிற வார்த்தையும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தும் அப்படிங்கிறதும் இருக்கு. இப்போ வி அப்படின்னு நம்ம நாங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம நாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹம் அப்படின்ட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த திஸ் தட் அப்படிங்கறதுக்கு நம்ம தமிழ்ல ஒரு பொருளை தான் இது அதுன்னு சொல்லுவோம். ஆனா அவங்களுடைய இதுல இவன் இவள் அப்படிங்கிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான் யஹ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அது அவன் அவள் இந்த தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வஹ் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து வஹ் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிக்கிறாங்க. வாங்க நம்ம திருப்பியும் ஒரு தடவை பார்த்துடலாம். இப்ப நான் அப்படின்னா மே அப்படின்ற அர்த்தம். இப்ப நீங்க அப்படிங்கிறத மரியாதையோட சொல்றதுக்கு ஹிந்தியில ஆப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. நீ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் யூஸ் பண்றது மாதிரி அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை இருக்கு, தும் அப்படிங்கிறது. இப்ப நாங்க அப்படின்னா ஹம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி இது இவன் இவள் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க, பொருளுக்கானாலும் சரி. இப்போ ஒருத்தவங்களை பத்தி சொல்றது அந்த இவன் இவள் அப்படிங்கிறதுக்கும் யஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவன் அவள் அப்படிங்கிறதுக்கு வஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வார்த்தைகளை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.